குத்திக்கின உன்னோட பேர வழியில குச்சேண்டி 10,000 வீர பச்சை குத்திக்கின உன்னோட பேர வழியில குச்சேண்டி 10,000 வீர 10,000 பண்றது காசு இல்ல 10,000 பிராண்ட் பீர் 5,000 10,000 சரியான பிராண்ட் யாரு தெரியும் கடல் மேல மிதக்கிற நீ ஆகாயத்துல பறக்கிற பிரியா சோஜோ எப்படி தெரியுமா இருக்கு கசப்பா இருக்காது அந்த லெஹர் சோடா இருக்குல்ல கேஸ் போன லெஹர் சோடா எப்படி இருக்கும் கசப்பு ஒரு மாதிரி லைட் கசப்பா அந்த மாதிரி இருக்கு கம்மி அந்த இது லூஃபி அந்த வாங்க போனல நம்ம வீட்டுல வச்சிருந்தோம் ஒரு மூடி குடிச்சா கிரேப் நம்ம பரம்பரையில இருந்து ஒதுக்கப்படுறடா உனக்கு யாரும் நீ அண்ணன் தண்ணி கொடுக்க கூடாது யாரும் கூட போக கூடாது நீ தெரியுடா நீ எப்பப்பெல்லாம் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போறியா அப்பப்பெல்லாம் நீ என்ன பண்ணுன வீட்டுக்கு போயிட்டு அம்மா இவன் வந்து உன் பையன் குடும்ப மானத்தை வாங்கிட்டான் கயிறோட வந்து இருக்குன்னு இப்ப கயிறு வசப்பாட்டுல ஈஸியா இருக்கு கண்டிப்பா உங்க வீட்டுல வசப்பாட்டுல தான் சூஸ் பண்ணுவாங்க ஈஸியா இருக்கு எல்லாரும் ஆனா பால்டா இல்லைங்க பால் கொடுத்தா மால்டாவா போட்டு கொடுப்பா டீ போடுமா சித்தண்ணா நாங்க வந்துட்டோம் பில்லு சித்தனா பேர்ல போட்டுருங்க பில்லு சித்தண்ணா பேர்ல சித்தண்ணா போடல கனிமா சிரிப்பு சிரிச்சிருப்பானே நல்ல படம் தான் இது மொக்கெல்லாம் சொல்றேன் படம் நல்லா இருந்துச்சு எவ்வளவோ பரவாயில்ல கங்குவா கூட பரவாயில்ல தக் லைஃப் எவ்வளோ பரவாயில்ல கங்குவா கூட கொஞ்சம் ட்ரிம் பண்ணலாம் நல்லா ட்ரிம் பண்ணணும்னு வச்சுக்க பக்கவா இருக்கும் நான் ட்ரிம் பண்ணி தருவேன் ஆனா தக் லைஃப் என்ன ட்ரிம் பண்ணாலும் எல்லாத்தையும் ட்ரிம் பண்ணா கடைசியில டைட்டில் கார்டு மட்டும் தேக்கல நாங்க வச்சுங்க அண்ணனுக்கு வந்திருக்கிறது அண்ணனுக்கு கொடுத்த 200 ரூபாய்க்கு டைட்டில் கார்டு பார்த்துக்கோங்க எதுவும் என்ன இருக்கு அதுல நானே பெரிய நீட்டு போய் கலகரகரன்னு கட் பண்ணி கடாச்சு இல்ல இல்ல அவன் வந்து ஃபுல்லா ஸ்டாக் ஃபுட்டேஜ் விஜய் சேன் இல்ல விஜய் இல்ல நிஜமான பிச்சைக்காரன் பூரா அதுல வந்து ஒரு 20 to 30% ஸ்டாக் ஃபுட்டேஜ் தான் பூரா அந்த வந்துட்டு ஒரு பாம்பு வந்து ஏன் காட்டுறானே தெரியாது ரேட்டல் ஸ்னேக்கை வந்து காட்டி விட்டுருவான் டெசர்ட்ல அதுக்கு ஒரு மீனிங் இருக்காது ஒன்னும் இருக்காது பிச்சைக்காரன் ஏமாத்திடுவான் நான் எதுக்குடா வரணும் அப்படின்னு நான் எதுக்கு அவன் சொல் பேச்சு கேட்கணும் சைன்லாம் போடணும் யாரு போய் எடுத்துப்பாங்க பணக்காரனோட போய் சரி பிச்சைக்காரனை வந்து இப்ப அவன் பிரெயின் தானே இருக்கு பணக்கார உடம்புக்குள்ள அதனால அவனை மெனிபுலேட் பண்ணிடலாம்னு பார்த்தா அவனும் உஷாராயிரும் ஆனா பிரெயின் மாறிச்சுன்னா ஆளே மாறின மாதிரி தானே அப்புறம் என்ன ஆனா இப்ப உடம்புல இருக்க பிச்சைக்காரன் தான் உருவம் மட்டும்தான் பணக்கார உருவம் இவன் வந்து ஏமாத்திடுவான் பிச்சைக்காரனா பணக்காரனா இருக்க பிச்சைக்காரன் தியேட்டர்ல வந்து வச்சுட்டு வாடா மாமா